ட்ரேடிங்கை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் சம்மந்தமாக நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம். இப்போ ட்ரேடிங்க்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம்? ட்ரேடிங்க்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. ட்ரேடிங் அப்படிங்கிறது நிறையா பேராமீட்டர்ஸு பார்க்கணும், நாம் பொறுப்பு எடுத்துக்கணும். ரிஸ்க்கு ரிவார்டு ரெண்டுமே உண்டு ட்ரேடிங்கில் பேராமீட்டர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் அதுக்கு பேராமீட்டர்ஸ் பார்க்கணும். பிசைட்ஸ் டெக்னிக்கலும் பார்க்கணும். டெக்னிக்கலில் சார்ட்டு, இண்டிகேட்டர் இதெல்லாம் பார்க்கணும். ரெண்டாவது, நம்ம எல்லாம் பார்த்து ட்ரேடிங்கில் ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி வச்சுருப்போம். யாராவது ஒரு ரேட்டிங் ஏஜென்சி அதை அப்கிரேடு பண்ணினால் அது ஏறலாம், அவங்க நெகட்டிவ் வியூ சொன்னால் இறங்கும். ரெண்டாவது, ட்ரேடிங் அப்படின்னு நம்ம பண்ணுறபோது குளோபல் ஈவெண்ட்ஸ், நம்மளுடைய டொமஸ்டிக் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம அப் டு டேட் இருந்தால் தான், நியூஸ் அப் டு டேட்டு இருக்கணும். இருந்தால் நம்ம ட்ரேடிங் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கோ அல்லது ஒரு குறுகிய லாஸோட வெளியில் வரலாம். ஏன்னா இது சந்தை பார்த்திங்களா, மார்க்கெட்டு லாபமும் இருக்கலாம், நஷ்டமும் இருக்கலாம். ஸோ ரிஸ்க் ரிவார்டு தான் நம்மளுடைய ட்ரேடிங்னாலே ரிஸ்க் ரிவார்டு உண்டு. இது ட்ரேடிங்.